ஓகே, இப்போ வந்து டெஸ்ட் யுவர் நாலேஜ் புக் பேக் சம் வந்து 7th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 7th சம் பார்க்க போகிறோம். On 31st March 2021, Bose and Sen Limited provides you the following ledger பேலன்ஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் இட்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்களே கிரியேட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஃபார் த இயர் எண்ட் 31st March 2021 கிரெடிட் பேலன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, டெபிட் பேலன்ஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, டன். இப்போ கிரெடிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்ண ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபுல்லி பெய்ட், shares of 10 each. Okay. General reserves and surplus la loan from state financial corporation secured by hypothecation of plant and machinery. அப்போ இது வந்து repayable within 1 year ன்னு சொல்லிட்டு 2 lakhs ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ்லாம் காட்டணும். ஓகேங்களா, அப்போ இது வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், இது வந்து இந்த 2 lakhs மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, 2 lakhs மைனஸ் பண்ணிட்டு அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் காட்டணும். லோன்ஸ் அன்செக்யூர்ட் லாங் டேர்ம். ஓகேங்க, லோன்ஸ் அன்செக்யூர்ட் லாங் டேர்ம். சண்டே கிரெடிட்டார்ஸ் ஃபார் த குட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் வித்தின் 6 months சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. டியூ மோர் தேன் 6 months இருந்தால் தான் நோட்ஸ் போட்டு காட்டணும். வித்தின் 6 months, அதாவது லெஸ் தேன் 6 months தானே இருக்குது. அப்போ ஒன்றும் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக சண்டே ட்ரேட் பேயபிள்ஸில் போட்டுடலாம். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுதான் நெட் ப்ராஃபிட்டு. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் போடணும். டெபிட் பேலன்ஸில் கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்குது, அந்த ஷேர் கேபிட்டலில் மைனஸ் பண்ணி காட்டணும். லேண்ட் அண்ட் பில்டிங் லேண்டு பில்டிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இது நாலுமே பிபிஇ. ஓகே. இன்வென்ட்ரிஸில் ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. ட்ரேட் ரிசிபிள்ஸ் விச் இஸ் நத்திங் பட் டெட்டாஸ். அட்வான்ஸ் ஷார்ட் டேர்ம் சொல்லி கொடுத்துட்டாங்க, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் போடணும். கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது. ஓகே. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஒன்றும் அதர் எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல்ல போடுவோம், ஆர் அதர் எக்ஸ்பென்சஸ் பிஎன்எல்ல போடுவோம், ஆர் ஜென்ரல் ரிசர்வில் மைனஸ் பண்ணி காட்டணும் இஃப் ஸ்பெசிஃபைடு இன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இஃப் ஸ்பெசிஃபைடு இன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ்னு சொல்லிட்டு இங்கே 4 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த லைன் வந்து தப்பு. ஆக்சுவலாக இந்த லைன் இங்கே வரக்கூடாது. ஓகேங்களா, பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் விச் இஸ் நத்திங் பட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். Patents and trademarks which is nothing but intangible assets. Okay. இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகே. The following additional information is also provided in respect of above balances ன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4,20,000 fully paid equity shares were allotted as consideration for the land and building. ஒன்றும் இல்லை, ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் கேபிட்டல் வருமா, அந்த ஷேர் கேபிட்டலில் இது நோட்ஸ் எழுதணும். 4,20,000 fully paid equity shares were allotted, இது அப்படியே எழுதிருங்க, நோட்டுன்னு போட்டுட்டு இது அப்படியே எழுதணும். ஸோ இது வந்து டாட் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து டாட் போட்டு வச்சுக்கணும். டன். ஓகே. காஸ்ட் ஆஃப் பில்டிங், காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர். அப்போ இதுதான் காஸ்ட், ஆக்சுவல் கிராஸ் பிளாக், இதுதான் கிராஸ் பிளாக். அப்போ ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிறதுலாம் நெட் பிளாக். மைனஸ் பண்ணால் பேலன்சிங் ஃபிகராக டெப்ரிசியேஷன் கிடச்சிரும். ஓகே, டன். ட்ரேட் ரிசீபிள்ஸ் நெக்ஸ்ட் 4th ஒன். ட்ரேட் ரிசீபிள்ஸ் ஃபார் 3,80,000 ஆர் டியூ மோர் தென் 6 months. அப்போ இது வந்து நோட்ஸ் போட்டு காட்டணும். ட்ரேட் ரிசீபிளில் டாட் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட், த அமௌண்ட் ஆஃப் பேலன்சஸ் வித் பேங்க் இன்க்ளூட்ஸ் 18,000 வித் அ பேங்க் விச் இஸ் நாட் அ ஷெட்யூல் பேங்க்குங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போது ஷெட்யூல் பேங்க் நான் ஷெட்யூல் பேங்க் தனியாக எழுதுவோம். ஓகேங்களா, அதில் வந்து இந்த 18,000 இங்கே போட்டு காட்டணும். அது போக அந்த டெபாசிட்ஸ் ஆஃப் 5 lakhs ஆர் அ பீரியட் ஆஃப் மோர் தென் 9 months. அப்போது டெபாசிட்ஸ் ஃபார் மோர் தென் 9 months, அதில் வந்து 5 lakhs. அப்போ பேலன்சிங் ஃபிகரோட, அதாவது பேங்க்கோட பேலன்ஸ் எவ்வளோ, ஆக்சுவலாக பேங்க்கில் வந்து ஆக்சுவலாக 17,29,000 இருக்குது. 17,29,000 இருக்குது. அதில் 18,000 நான் ஷெட்யூல் பேங்க்கில் போயிடும். 9 months மேலே வச்சுருக்கிற டெபாசிட் வந்து 5 lakhs போயிடும். இப்போ மீதி இருக்கிறது ஷெட்யூல் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, மீதி 12,11,000 தான் இருக்குது. அப்போ அது தனியாக காட்டணும். ஷெட்யூல் பேங்க்கில் 12 lakh, நான் ஷெட்யூல் பேங்க்கில் 18,000, டெபாசிட்ஸ் இன் பேங்க்ஸ் ஃபார் மோர் தென் 9 months, அதை வந்துட்டு 5 lakhsன்னு சொல்லி காட்டணும். இதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் இந்த பேங்க்கோட அட்ஜஸ்ட்மெண்ட். தென் நெக்ஸ்ட், அன்செக்யூர்ட் லோன் இன்க்ளூட்ஸ் 2 lakhs ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் 1 lakh ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஒன்றும் இல்லை, அதாவது அன்செக்யூர்ட் லோன்ஸில் போய் டாட் வச்சுட்டு இந்த 8,47,000 இருக்கா, அதில் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, அதர் ரிலேட்டட் பார்ட்டிஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பிரித்து காட்டணும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஜஸ்ட் ப்ரெசென்டிங். ஓகேங்களா, அடுத்து, the entire amount of preliminary expenses to be written off by adjusting from opening balance of general reserve.
ஓகேங்களா. அப்போ ப்ரிலிமினரி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ஜென்ரல் ரிசர்வ் இருக்குங்களா, ஜென்ரல் ரிசர்வ் இருக்குமா, அதில் இருந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும், அதில் இருந்து ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இங்கே ஆக்சுவலாக P&L அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ P&L நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ் போட முடியாது, ஒன்லி ஜென்ரல் ரிசர்வில் மட்டும்தான் போட முடியும். ஓகேங்களா. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் தான் நம்ம கிரியேட் பண்ணணும், P&L அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ ஜென்ரல் ரிசர்வ்ல தான் மைனஸ் பண்ணணும். அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. அவங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. டன். ஓகே. யூ ஆர் நாட் ரிக்வயர்ட் டு கிவ் ப்ரீவியஸ் இயர் ஃபிகர்ஸ் தந்துட்டாங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ஒன்லி பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2021 as required as under Schedule 3 to Companies Act 2013. ஓகே. இப்போ வந்து சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் பேலன்ஸ் ஷீட், செகண்ட் பேஜ்லேருந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கல, ஸோ செகண்ட் பேஜ்லேருந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கிரெடிட் சைட் ஃபுல்லாக எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபுல்லி பெய்ட் ஷேர்ஸ் ஆஃப் 10 each 70 lakhs இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ்ன்னு போட்டணும். அதில் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா. இல்லை, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அதில் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா. அதில் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதுலேயே ஷேர் கேபிட்டல், அதுலேயே ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1. ஓகேங்களா. உடனே நோட்ஸுக்கு போயிட்டு நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல், நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஓகேங்களா. என்ன இருக்குது, 70 lakhs இருக்குது ஆஃப் 10 each. அப்போனா 70 lakhs டோட்டல் அமௌண்ட். அப்போ 7 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. ஓகேங்களா. எவ்வளவு, 70 lakhs. இதில் இருந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் இங்கே இருந்துச்சா, டெபிட் பேலன்ஸில் கால்ஸ் இன் அரியர்ஸ், அது வந்து மைனஸ் பண்ணணும் 7,000. அப்போ லெஸ் கால்ஸ் இன் அரியர்ஸ் எவ்வளவு, 7,000. அப்போ மைனஸ் பண்ணி எழுதணும்னா 70 lakhs minus 7,000 which is 69,93,000. இது போக நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் வச்சுருந்தோம், which is இது 4,20,000 fully paid equity shares were allotted as consideration for land and building. இது வந்து நோட்ஸாக எழுதணும். அதாவது நோட்டுன்னு போட்டுட்டு 4,20,000 equity shares were allotted as consideration for land and building அப்படின்னு சொல்லி நோட் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. அப்போ மெயின் ஆன்சரில் வந்து 69,93,000. மெயின் ஆன்சரில் வந்து 69,93,000. ஓகே, டன். இப்போ வந்து பி என்னது, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். பி வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நோட் நம்பர் 2. நோட் நம்பர் 2ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேங்களா. என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், கிரெடிட் சைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா. கிரெடிட் சைடில் ஜென்ரல் ரிசர்வ், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் வச்சுருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் இருக்குது, இன்னர் காலம் 15,49,100. ஓகேங்களா. 15,49,100 இன்னர் காலமில் 15,49,100. ஓகேங்களா. இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் இருக்குது. அப்போ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பார்க்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்னென்னு போய் பார்த்தா, entire amount of preliminary expenses to be written off adjusting from opening balance of general reserve அப்படிங்கிறாங்க. அப்போது preliminary expenses அமௌண்ட் எவ்வளவு, preliminary expenses அமௌண்ட் இது 93,100. அப்போ வந்து less preliminary expenses எவ்வளவு, 93,100. ஓகேங்களா. மைனஸ் பண்ணோம்னா 15,49,100 minus 93,100 which is 14,56,000. ஓகேங்களா. இது போக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இது போக வேறு ஏதாச்சும் இருக்கா, கிரெடிட் சைடில் பார்க்கணும். லோன் வராது, லோன். ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் விச் இஸ் கரண்ட் இயர் ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் ஆகலாம்.
ஓகேங்களா. நெட்டாக 7 லேக்ஸ், நெட்டாக 7 லேக்ஸ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ டோட்டல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா. சின்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முன்னாடியே போட்டனால அவங்களே போட்டு தந்தனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து டோட்டல் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா. 21,56,000 வருது. மெயின் ஆன்சரில் போய் 21,56,000. ஓகே டன். வேறு என்னது? 2 நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அதுலேயே லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3. ஓகேங்களா. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேங்களா. ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபார் டைம் பீயிங் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். ஓகேங்களா. லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது? லோன் ஃப்ரம் எஸ்எஃப்சி இருக்குது, அது போக லோன் அன்செக்யூர்ட் லோன் இருக்குது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லோன் ஃப்ரம் எஸ்எஃப்சி எழுதிடலாம். அப்போது லோன் ஃப்ரம் எஸ்எஃப்சி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 10,50,000 இருந்து 10,50,000 நெட் அமௌண்ட். ஓகேங்களா. அப்போ எழுதிடலாம் 10,50,000. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூர்ட் பை அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஓகே ரீபேயபிள் வித்தின் 1 இயர். ஓகேங்களா. ரீபேயபிள் வித்தின் 1 இயர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா லெஸ் ரீபேயபிள் within 1 year எவ்வளவு? 2 lakhs, which is 10,50,000 minus 2 lakhs, which is 8,50,000. ஓகேங்களா. 8,50,000 எழுதிடணும். ஓகே. லோன் ஃப்ரம் எஸ்எஃப்சி ஓவர். வேறு ஏதாச்சும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து லோன் அன்செக்யூர்ட் லோன் லாங் டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ அன்செக்யூர்ட் லோன் இங்கே வந்து எல்லாமே இன்னர் காலமில் எழுதணும். ஏன்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி போய் பார்த்தா இங்கே வந்து அன்செக்யூர்ட் லோன் இன்க்ளூட்ஸ் 2 lakhs ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் 1 lakh ஃப்ரம் ரிலேட்டட் பார்ட்டிஸ். அப்போ இங்கே வந்து பேங்க்ஸ் ரிலேட்டட் பார்ட்டிஸ் அண்ட் அதர்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேங்களா. பேங்க்கில் எவ்வளோ இருக்குது? பேங்க்கில் 2 lakh இருக்குது. ரிலேட்டட் பார்ட்டிஸில் 1 lakh இருக்குது. பேங்க்கில் வந்து 2 lakhs இருக்குது, ரிலேட்டட் பார்ட்டியில் 1 lakh இருக்குது. ஓகேங்களா. டோட்டல் எவ்வளோ இருக்குது? லாங் டேர்ம் அன்செக்யூர்ட் லோனில் 8,47,000 இருக்குது. 8,47,000 இருக்குது. அப்போது 8,47,000 மைனஸ் இந்த 2 lakhs மைனஸ் இந்த 1 lakh. ஓகேங்களா. பண்ணோம்னா 5,47,000 அதர் பார்ட்டிஸோட கிடச்சிரும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இதை வந்து டோட்டல் பண்ணி எழுதணும். விச் இஸ் 8,50,000 ஆட் 8,47,000 பண்ணோம்னா 16,97,000. இப்போ மெயின் ஆன்சரில் வந்து 16,97,000. அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அவ்வளோதான். வேறு எல்லாமே கரண்ட் லைபிலிட்டிஸ் தான். அப்போ 3ல கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா. கரண்ட் லைபிலிட்டிஸ் அதுலேயே ட்ரேட் பேபிள்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே எழுதிடலாம். ஏன்னா பேபிள் வித்தின் 6 months தான். அப்போ எல்லாமே வித்தின் 6 monthsனா பிலோ 6 months தான். அப்போ 14 lakhs அப்படியே எழுதிடலாம். நோட்ஸ் தேவையில்லை. 14 lakhs. டன். பி என்னது? அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் நோட் நம்பர் 4ல அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேங்களா. என்னது? இங்கே இருந்துச்சா? இங்கே வந்து ரீபேயபிள் வித்தின் 1 இயர்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருந்துச்சா? இதை வந்து அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடணும். ஓகேங்களா. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடணும். இந்த 2 lakhs-ஐ அதர் கரண்ட் லைபிலிட்டிஸில் போடணும். அதை தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. அப்போது கரண்ட் மெச்சூரிட்டி
ஆஃப் லாங் டேர்ம் borrowings ஓகேங்களா. கரண்ட் மெச்சூரிட்டி ஆஃப் லாங் டேர்ம் borrowings எவ்வளவு 2 lakhs ஓகேங்களா. 2 lakhs அவ்வளோதான். மெயின் ஆன்சரில் போய் 2 lakhs. டன். சி வேற என்ன இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ஓகேங்களா. நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். அதில் என்னது? ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எவ்வளவு? நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், டைம் பீயிங்காக நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 8,16,900 சாரி எவ்வளோ? 8,16,900 ஓகேங்களா. 8,16,900 டோட்டல் பண்ணி மெயின் ஆன்சரில் போய் 8,16,900 டன். அவ்வளோதான். கிரெடிட் சைடு எல்லாமே டிக் ஆயிருக்கான்னு பார்க்கணும். கிரெடிட் சைடு எல்லாமே டிக் ஆயிருக்கான்னு பார்த்தா ஓகே டன். இப்போ வந்து அசெட்டில் போயிடலாம் ஓகேங்களா. பிஃபோர் தட் இங்கே வந்து டோட்டல்னு சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு பார்ட் 2 ஆஃப் பேலன்ஸ் ஷீட் விச் இஸ் அசெட் ஓகேங்களா. அசெட்டில் 1 நான் கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் அதில் APPE ஓகேங்களா. நோட் நம்பர் 6 டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். நோட் நம்பர் 6ல PPE ஓகேங்களா. பர்டிகுலர்ஸ் gross block less depreciation net block. இங்கே வந்து ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் இல்லை, ஸோ வெறும் டெப்ரிசியேஷன் மட்டும் போட்டுக்கிறோம் ஓகேங்களா. கிராஸ் பிளாக் இஸ் விச் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் த ஃபிக்ஸ்ட் அசெட் ஓகேங்களா. ஓகே, இங்கே வந்து லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர். லேண்ட், பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் ஓகேங்களா. இங்கே ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே டாட் இருக்குது ஓகேங்களா. எல்லாத்துக்குமே டாட் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க காஸ்ட்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் டாட் வைக்க மறந்துட்டேன், நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா. காஸ்ட் ஆஃப் பில்டிங், காஸ்ட் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. 28 lakhs, 49 lakhs, 4,37,500 ஓகேங்களா. கிராஸ் பிளாக்ல போய் பில்டிங்ஸ்க்கு 28 lakh, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 49 lakhs, ஃபர்னிச்சருக்கு 4,37,500 4,37,500 ஓகேங்களா. நெட் பிளாக் இப்போ வந்து நெட் பிளாக் அப்படி எழுதிடலாம். நெட் பிளாக் இங்கே பாருங்கள். லேண்டுக்கு 14 lakhs, லேண்டுக்கு 14 lakhs, கிராஸ் பிளாக்கும் 14 lakhs இருக்கும், நெட் பிளாக்கும் 14 lakhs தான் இருக்கும் ஓகேங்களா. டெப்ரிசியேஷன் லேண்டுக்கு வராது. இனி எல்லாமே நெட் பிளாக் எழுதிடலாம். பில்டிங் 20,50,000, பில்டிங் 20,50,000 ஓகேங்களா. பர்டிகுலர்ஸ் மாற்றி எழுதக்கூடாது. லேண்டோட வேல்யூ பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ ஃபர்னிச்சருக்கும் அப்படின்லாம் எழுதக்கூடாது. பிளான்ட் அண்ட் மிஷினரி 36,75,000. நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணோம்னா நமக்கு ஹோல் ஆன்சர் தப்பாயிடும், அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. 36,75,000 ஃபர்னிச்சர் வந்து 3,50,000 ஓகேங்களா. இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 28 lakhs minus 20,50,000 which is 7,50,000. அதுதான் டெப்ரிசியேஷன். 7,50,000 ஓகேங்களா. அதுதான் பேலன்சிங் ஃபிகர். 49 lakhs minus 36,75,000 which is 12,25,000. அதுதான் பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷன். அடுத்து 4,37,500 minus 3,50,000 which is 87,500. அதுதான் ஃபர்னிச்சரோட டெப்ரிசியேஷன் ஓகேங்களா. இப்போ டோட்டல் பண்ணி எழுதிக்கலாம். 14 lakhs கிராஸ் பிளாக் டோட்டல் பண்ணுறோம். 14 lakhs, 28 lakhs, 49 lakhs, add 4,37,500 which is 95,37,500. இப்போ வந்து டெப்ரிசியேஷன் ஆட் பண்ண போகிறோம். 7,50,000
ப்ளஸ் 12,25,000 ப்ளஸ் 87,500 ஓகேங்களா. அப்போது 20,62,500 இது கூட 95,37,500 மைனஸ் பண்ணோம்னா 74,75,000 which is net block கிடச்சிரும் ஓகேங்களா. இதுதான் டோட்டல் ஆன்சரில் வந்து எழுதணும் ஓகேங்களா. இதுதான் டோட்டல் ஆன்சரில் வந்து எழுதணும் ஓகேங்களா. டன் 74,75,000 74,75,000 ஓகே. வேறு ஏதாச்சும் நான் கரண்ட் இது இருக்கான்னு பார்க்கணும். நான் கரண்ட்டு ஷார்ட் டேர்ம் ஓகே. வேறு இங்கே இருக்கு பாருங்கள், patents and trademarks which is an intangible assets ஓகேங்களா. அப்போ பி intangible assets ஓகேங்களா. நோட் நம்பர் 7ல intangible assets என்னது? patents and trademarks. patents and trademarks patents and trademarks which is 4 lakhs அப்படியே 4 lakhs மெயின் ஆன்சரில் வந்து எழுதிடணும். மீதி எல்லாமே கரண்ட் தான். ஸோ 2 கரண்ட் அசெட்ஸ் ஓகேங்களா. அதுலேயே இன்வென்ட்ரிஸ் ஓகேங்களா. அது அப்போ நோட் நம்பர் 8ல் இன்வென்ட்ரி ஓகேங்களா. இன்வென்ட்ரியில் ஃபினிஷ்டு குட்ஸ் தனியாக, ரா மெட்டீரியல்ஸ் தனியாக இருக்கும். அப்போ அது வந்து அமௌண்ட் எழுதிடணும். இங்கே இருக்குது, இதை இங்கே இருக்கு பாருங்கள். இன்வென்ட்ரியில் ஃபினிஷ்டு குட்ஸ் தனியாக, ரா மெட்டீரியல் தனியாக இருக்குது. 14 lakh and 3,50,000 which is 14 lakh and 3 lakh 14 lakh and 3,50,000 ஓகே. டோட்டல் பண்ணோம்னா 17,50,000. இதுதான் மெயின் ஆன்சரில் வந்து எழுதும். 17,50,000 எழுதியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருக்குது. பி ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓகேங்களா. நோட் நம்பர் 9 ஏன் நோட்ஸ் போடுறோன்னா அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் வச்சுருக்கோம். ஸோ நோட்ஸ் போடுறோம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஓகேங்களா. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஃபார் டைம் பீயிங் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஓகேங்களா. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 14 lakhs. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க என்னென்னு போய் பார்க்கணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 3,80,000 ஆர் டியூ மோர் தேன் 6 months. அப்போது டியூ மோர் தேன் 6 months ஓகேங்களா. டியூ மோர் தேன் 6 months எவ்வளவு? 3,80,000 எவ்வளோ? 3,80,000 தானே? ஆமாம், 3,80,000 தான் டியூ மோர் தேன் 6 months. இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டோட்டல் அமௌண்ட் வந்து 14 lakhs. டோட்டல் அமௌண்ட் வந்து 14 lakhs. டோட்டல் அமௌண்ட் வந்து 14 lakhs ஓகேங்களா. அப்போது அதர் டெட்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 14 lakhs மைனஸ் 3,80,000 which is 10,20,000. இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி காட்டணும். அதை தான் சொல்ல வரேன் ஓகேங்களா. அப்போ 14 lakhs தான் ஆக்சுவல் நெட் ஆன்சர். 14 lakhs இங்கே வந்து எழுதிடலாம் ஓகேங்களா. 14 lakhs ஓகே டன். வேறு என்ன இருக்குது? சி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் ஓகேங்களா. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் நோட் நம்பர் 10 ஓகேங்களா. நோட் நம்பர் 10 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட். அதில் கேஷ் இன் ஹேண்ட் வருமா? கேஷ் எவ்வளோ இருக்குது? கேஷ் இன் ஹேண்ட் 2,10,000. கேஷ் இன் ஹேண்ட் வந்து 2 lakh இங்கே இருந்துச்சுன்னா 2,10,000 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேங்க் வரும். பேங்க்கில் டாட் வைக்கணும். ஏன்? அங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டாட் இருக்குது. அப்போ என்னென்னு போய் பார்க்கணும் ஓகேங்களா. The amount of balance with bank includes 18,000 with bank which is not a scheduled bank and 5 lakhs for a period of more than 9 months ங்கறாங்க ஓகேங்களா. சாரி, for a period of 9 months ங்கறாங்க. அப்போ வந்து பேங்க்ல scheduled bank, non scheduled bank and deposits for 9 months அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா. நான் ஷெட்யூல் பேங்க்ல வந்து 18,000 இருக்கு ஓகேங்களா. நான் ஷெட்யூல் பேங்க்ல வந்து 18,000 இருக்கு. டெபாசிட்ஸ் மோர் தென் 9 டெபாசிட்ஸ் ஃபார் 9 months வந்துட்டு 5 lakhs இருக்குது ஓகேங்களா.
டெபாசிட்ஸ் ஃபார் 9 months வந்து 5 lakhs இருக்குது. டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? டோட்டல் அமௌண்ட் ட்ரையல் பேலன்ஸில் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 17,29,000 கொடுத்துருக்காங்க. 17,29,000 கொடுத்துருக்காங்க. அப்போ ஷெட்யூல் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 17,29,000 மைனஸ் 5 lakh மைனஸ் 18,000 பண்ணோம்னா 12,11,000 தான் ஷெட்யூல் பேங்க்கில் இருக்குது. அப்போ டோட்டல் பண்ணி எழுதணும்னா கேஷ் அண்ட் பேங்க் டோட்டல் பண்ணி எழுதணும்னா 17,29,000 ஆட் 2,10,000 19,39,000 அதுதான் மெயின் ஆன்சரில் வந்து எழுதணும். 19,39,000. வேறு ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் அட்வான்சஸ் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே? அவ்வளோதான், அது மட்டும் எழுதிடலாம். ஓகேங்களா? டி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படியே எழுதிடலாம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 2,98,900 2,98,900. வேறு ஏதாச்சும் டிக் ஆகாமல் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் வேறு ஏதாச்சும் டிக் ஆகலைன்னு பார்க்கணும். எல்லாமே டிக்காக இருக்குது. ஸோ ஆன்சர் பக்காவாக டேலி ஆகணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அசட் சைட் டோட்டல் பண்ணுறேன். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அசட் சைட் 74,75,000 ஆட் 4 lakhs ஆட் 17,50,000 ஆட் 14 lakhs add 19,39,000 add 2,98,900 which is 1,32,62,900. இதே தான் லைபிலிட்டி சைட் வருமானு பார்க்கணும். ஓகேங்களா? 69,93,000 add 21,56,000 add 16,97,000 add 14 lakhs add 2 lakhs add 8,16,900 which is 1,32,62,900. ஆன்சர் வந்து பக்காவாக டேலி ஆகுது, சிரிக்கும். ஓகேங்களா? ஓகே, டன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் நோட்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்யூ.